அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 29/12/2023 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் குமரிக்கடலில் நீடித்த சுழற்சியானது, அதாவது தென் மாவட்டங்களில் பெருமழையை கொடுத்த நிகழ்வானது அரபிக்கடல் சென்று சோமாலி அருகே நீடிக்கிறது. அதே வேளையில் தெற்கு அரபிக்கடலில் மற்றொரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இத்துடன் வங்கக்கடலில் இருந்து குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியிலும் இலங்கை அருகே நீடித்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்த சுழற்சியானது அதே போல தற்சமயம் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கும் சுழற்சியுடன் நாளைய தினம், அதாவது அத்துடன் தெற்கு அரபிக்கடல் நீடிக்கும் காற்று சுழற்சியும் நாளை, அதாவது வங்கக்கடலிலிருந்து மேற்கு நோக்கி அரபிக்கடல் செல்லும் நிகழ்வும் அரபிக்கடலில் தற்சமயம் நீடிக்கும் சுழற்சியும் நாளை ஒன்றிணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த காற்று சுழற்சி உருவாகி வருவதால் வானிலையை கணிக்க முடியவில்லை. இதன் காரணமாக தினசரி வானிலை அறிக்கை கேட்டால் மட்டுமே வானிலையை அறிய முடியும். காற்று சுழற்சி என்பதால் அதனுடைய நகரும் பாதை மற்றும் தீவிரம் கணிக்க முடியவில்லை. அதாவது மண்டலம், தீவிர மண்டலம், புயல் என்றால் அதனுடைய நகரும் பாதை மற்றும் வேகத்தை கணிக்க முடியும். காற்று சுழற்சி காரணமாக அதனுடைய நகரும் பாதை தீவிரம் என்று, அதாவது மணிக்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடும். இதன் காரணமாக கணிக்க முடியவில்லை. இதே போல குமரிக்கடலுக்கு நேர் தெற்கே, அதாவது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதி மற்றும் இலங்கை அருகே நீடித்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து விட்டது. தற்சமயம் அரபிக்கடலில் மாலத்தீவு அருகே நீடித்து கொண்டுள்ளது. மாலைக்கு பிறகு சற்று வலுவடையக்கூடும். நாளை மாலத்தீவுக்கு, நாளைய தினம் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் நீடித்து கொண்டு வடக்கு நோக்கி நகரக்கூடும். அதே போல் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். சுழற்சி என்பதால் இப்போது நகரும் பாதை சரியாக அறிவிக்க இயலாது. தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். இப்போது ஆய்வின் முடிவின்படி மாலத்தீவு அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது. தொடர்ந்து மாலத்தீவு லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி வழியாக பயணித்து மீண்டும் ஜனவரி 7 வாக்கில் இந்திய அரபிக்கடலிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு குமரிக்கடல் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய நாட்களில் சரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். அதே போல் அடுத்து வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வுடன் ஒன்றிணைய சாதக சூழல் தென்படுகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் ஜனவரி 1 வாக்கில், அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை, டிசம்பர் 30 அல்லது 31 வாக்கில் உருவாக சாதக சூழலும் உருவாகினாலும் அது வலுவில்லாமல் நீடிக்கக்கூடும். ஜனவரி 1 சற்று வலுவடையக்கூடும். இது தொடர்ந்து ஜனவரி 6, 7 வரை இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை, அதாவது தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு நீடிக்கிறது. அடுத்த 2 நாட்கள் நிலப்பகுதியில் நீடிக்கும் என, அதாவது மத்திய மாநிலங்களில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் சார்ந்த அலைவுகள் பொறுத்தமட்டில் அரபிக்கடல் ஒட்டிய இந்திய பெருங்கடலில், அதாவது MJOவின் தாக்கம் நீடிக்கும். அதே போல் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடலில் ராஸ்பி அலைவின் தாக்கம் இருக்கக்கூடும். இதே போல் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் ஜனவரி 3 முதல், அதாவது அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புள்ளது. ஜனவரி 3 முதல் மழை படிப்படியாக தீவிரமடையும். அதாவது ஜனவரி 3 முதல் மழை படிப்படியாக தீவிரமடையும். நேற்று நாம் எதிர்பார்க்கப்பட்ட கனமழை பெரிய அளவில், எங்கும், டெல்டாவில் பதிவாகவில்லை. அதே போல் டிசம்பர் இறுதியில், குறிப்பாக கடந்த 2 நாட்களாக, நேற்று முதல் எனக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் டிசம்பர் இறுதியில்
தென் மாவட்டங்களில் கனமழை பதிவாகும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என செய்திகள் வாட்ஸ்அப் குழுவில் பரவி வருகிறது. இதை கண்டு தென் மாவட்ட மக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை. அதே போல் அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக வட மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதே போல் டெல்டா பொறுத்தமட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலும், அதாவது கடலோர மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும், திருச்சி, பெரம்பலூர், அரியலூரில் உள் மாவட்டங்கள் டெல்டாவின் உள் பகுதியில், அதாவது டெல்டாவிற்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், குறிப்பாக ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும். கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பொழியும். தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழை பதிவாகக்கூடும். தென்காசி, திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் கனமழை வரையிலும், கிழக்கில் மிதமான மழை வரையிலும் பதிவாகக்கூடும். அதே போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் 31 தேதிகளில் டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பொழியும். ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு, அதாவது அடுத்த 3 நாட்கள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. பிற மாவட்டங்களில் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. ஜனவரி 3 முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். 3ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை பொழியும். தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள். அதாவது ஜனவரி 3 முதல் மழை படிப்படியாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை பொறுத்தமட்டில் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில், அதாவது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் கூடுதல் இடங்களிலும், வடக்கு மேற்கு இலங்கையில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். ஜனவரி 3க்கு பிறகு MJO அதனுடைய தாக்கம் வங்கக்கடலில் முழுமையாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு தீவிரமடையும். இன்று குறிப்பாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் அதிகாலையில் மூடுபனி பதிவாகி இருக்கக்கூடும். நாளை தமிழகத்தில் கூடுதல் பரப்பில் மூடுபனி பொழியும். இரவு அதிகாலை நேரத்தில் குளிரின் தாக்கம் அதிகரித்து பதிவாகும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தமட்டில் குமரி கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா, மாலத்தீவு, தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனுடைய தெற்கு பகுதியில் காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு
உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.